போல தேர்ச்சி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேர்ச்சி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் 19 அதிகாரம் 26 வசனம். ஸ்திரியே, அதோ உன் மகன். கல்வாரி சிலுவையில் கூறிய 3ஆம் வார்த்தை, ஸ்திரியே அதோ உன் மகன். வயது சென்றவளாய் இருக்கும்போது அவளை அசட்டை பண்ணாதே. ஏசாயா 66:13 சொல்கிறது, ஒரு தாய் தேற்றுவது போல். இந்த உலகத்துல தாயை போல யாரும் தேற்றுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு தாய் தேற்றுவது போல. ஆனால் அந்த தாயை நம்ம எப்படி பராமரிப்போடு காணப்படுறோம். ஆனால் பாருங்க, ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு தாயை சீசன் கிட்ட யோவான்ட்ட ஒப்படைக்கிறாரு. பட்ட நிலைமையில அந்த தாயார் காணப்படுறாங்களா, இல்லை பெற்றோரை கவனிக்க முடியலன்னு சொல்லி யார் வசத்திலேயாவது நம்ம விடுறோமா? பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா தான் எனக்கு வழிகாட்டி. அதுக்கப்புறம் தான் மனுஷ ரீதியில தாயானவள் தான் வழிகாட்டி. எல்லா காரியங்களையும் அம்மா தாயானவள் கற்று தருவாங்க. எந்த காரியம் இருந்தாலும் சரி, அம்மா எல்லா விஷயத்திலையும் ஒரு ஃப்ரெண்டை போல தான் பழகுவாங்க. எல்லா வீட்லையும் அப்படித்தானே நடக்கும். கண்ணீர் விடும்போது கூட அந்த தாயானவள் கண்ணீர் விடுகிறவளாய் காணப்படுகிறார். அந்த கண்ணீரை துடைக்கிற மகனாக மகளாக நீங்க காணப்படுறீங்களா? இழைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை பார்த்து தானே கற்றுக்கொள்வாங்க. நீங்க ஒரு தாயானவருக்கு, ஒரு பெற்றோருக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதை தான் உங்களுக்கும் திருப்பி செய்வாங்க. அவள் எல்லா விதத்திலையும் நம்மளை போஷித்து பராமரித்து வழி நடத்துகிற தாயானவளா இருக்கிறார். அந்த தாயானவளுக்கு நம்ம எப்படிப்பட்ட கடமைகளை நம்ம நிறைவேற்றுகிறோம்? எல்லா விதத்திலும் கூட இருக்கிற உங்க பெற்றோர்களை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க? பெற்றோர்களை பராமரிக்கிறோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளும் நம்மளை பராமரிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம காணப்படுறோம்? நேசர் கொடுத்த பாடம் பராமரிப்பு. நம்ம ஜெபிப்போமா? ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம காணப்படுறோம்? பராமரிப்பு தன்மையில் நம்ம காணப்படுறோமா, இல்லை பெற்றோர்களை அசட்டை பண்ற விதத்துல காணப்படுறோமா? தீர்மானத்தோடு நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இமையோடு எங்களுக்கு காணப்பட அந்த சூழ்நிலையை நீர் பாதுகாத்துக்கொள், அந்த சூழ்நிலையை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்வீராக ஜெபிக்கிற ஏசப்பா. நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பீராக ஜெபிக்கிறோம். துதிக்கணும் மகிமை உமக்கே செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமேன்.